இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 4:45 மணி. அலிப்போரையில் போய் பாத யாத்திரை போகிறாங்க. 9 கிலோமீட்டர் திருப்பதியிலேருந்து திருமலா ஹில்ஸுக்கு மேலே ஏறி போகிறாங்க. போகிறவங்கள ஃபுல்லாக போய் இறக்கி விட்டுட்டு இங்கே வரப்போகிறோம். திவ்யாவோட திருப்பதி அட்டையர் இதுதான். திருப்பதி மேலே போகணுன்னா கேர்ள்ஸுக்கு வந்து ஹாஃப் சாரீ மற்றும் சுடிதார் இப்படிலாம் மேலே போனீங்கன்னா உள்ளே விட மாட்டாங்க கோயிலுக்குள்ளே. பாய்ஸோட அட்டையர் என்னென்னா பைஜாமா, அப்புறம் குர்த்தா, அப்புறம் வேஷ்டி சட்டை. இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா மட்டும் எடுத்துக்கிட்டு காற்று அனலாக அடிக்குது. கிளம்பிட்டோம், வாங்க போவோம். குளிர் காற்றா அடிக்குது. வேறு சக்கா வந்துருச்சு. சக்கா இதான் ஃபஸ்ட்டு படி. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மலை மேலே அங்கே ஏறணும். இல்லை காலை கழுவிட்டு தான் ஆரம்பிப்பாங்களாமா. எல்லாம் இங்கேயே பூஜையை போட்டு சரிங்களா. அவங்கள விட்டுட்டு வந்துட்டோம். எல்லோரும் ஏறுறாங்க, 7 மெம்பர்ஸ். நாங்கள் 2 பேர் மட்டும் ஏறாமல் தப்பிச்சு வந்துட்டோம். நாங்கள் காரில் போவோம். இப்போ கொஞ்ச நேரம் போய் தூங்கிட்டு இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா அலிப்போரையிலேருந்து ஏறுற ட்ரெக்கிங் பார்த்து மொத்தம் பார்த்திங்கன்னா 3550 ஸ்டெப்ஸ் ஏறணும். 9 to 10 கிலோமீட்டர் இருக்கும் உங்களுக்கு டிஸ்டன்ஸு. போகிற வழிகள் பூரா கடைகள் எல்லாமே, சாப்பிட்றதுக்கு எல்லாமே கிடைக்கும். எல்லாம் நேர்த்திக்கடன் மாதிரி மேலே 9 கிலோமீட்டர்ஸ் ஏறுவாங்க. குழந்தைங்களுமே ஏறுறாங்க நிறையா வீட்டில். போகிற வழிகள் பூரா கடைங்கும்போது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போவாங்க. இங்கே பாருங்கள், ரோட்லேயே ஃபால்ஸ் விழுது பாருங்க. துள்ளிமான், கௌரு எல்லாமே போகிற வழியில் சாப்பாடு கொடுக்குறாங்க, பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க. பூவா ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு இங்கே மேலே வந்து உட்காந்துருக்கா. ஒரு வேளை ஏர்லியாக கிளம்பி சாப்பிடாம மேலே ஏறி வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அத்தனை கடைகள் இருக்குது. இங்கேயே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். பக்கத்தில் போதும் அமைக்கிட்டு தொடாத, கிட்ட போ, பொட்ட போய் நின்றுக்கோமா. இங்கே வா. தொடாதீங்க. ஆண்டி ஒரு நிமிஷம் கடிச்சிருச்சுன்னு மிரண்டு போனாங்க. ரவி, எத்தனாவது லாலிபாப்பு? ஃபர்ஸ்ட் தெரியுமா? நான் போட்டு காலி கோபுரம். ரவி என்ன செய்யற? நடந்துருவியா செல்லம்? என்ன அப்புறம் என்ன செய்யறது? இங்கே வச்சுட்டு போயிடுவோமா? இங்கே நான் நடந்துருவேன்ப்பா.
அதிலே வச்சிரு தம்பிம்மா. இதுதான் லாஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸு. இங்கேருந்து அந்த முட்டி போட்டு ஏறுறவங்க எல்லாம் வழிபாடு, அவங்க நேர்த்திக்கடன் பண்ணுறவங்க எல்லாம் பண்ணுவாங்க. இந்த ஏறுறாங்க பாருங்கள், நிறையா பேருக்கு அந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி ரத்தமே வந்துடுது கடைசியில் ஸ்டெப்ஸ்லலாம். கடைசி ஸ்டெப்ஸில் 9 கிலோமீட்டர்ஸ் ட்ரக் வந்து இந்த 7 பேர் முடிச்சிட்டாங்க. சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்தில் வந்துட்டாங்க. அவங்கள ஸ்டார்டிங் பாயிண்டில் விட்டுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்பணும். நானும் இப்போ தான் சாப்பிட வந்திருக்கேன். மணி பார்த்திங்கன்னா 10:45. இது ப்ளைன் தோசை, இது கடலை சட்னி, சாம்பார், இது கீ ரோஸ்ட், இது சோளா பூரியும் அதுக்குரிய குருமாவும். திருமலா மலையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அந்த ஃபால்ஸ் உழுது பாருங்க. கிளைமேட் சூப்பர் கிளைமேட்டாக இருக்குது திருப்பதியில். திருமலால மழவையும் நினைக்கிறேன். மேலே கொஞ்சம் கூடிருச்சு ஃபால்ஸில். அங்கே பாருங்க எப்படி உழுதுன்னு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு வர பிரசாதம். இந்த இதுக்குள்ளே தான் போனோம். உள்ள டோல்கேட்டை கிராஸ் பண்ணி இங்கே பாருங்க எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்க. இத்தனை மக்கள்கள் திருப்பதியிலேருந்து திருமலைக்கு மேலே போகிறாங்க. டிராஃபிக் ஜாம் அட் டோல் பிளாசா. தெரியுது பாருங்க, தெரியுதா? அதுதான் கோயில். உள்ளே போகிறதுக்குள்ளேயும் பேக்கில் என்ன வச்சுருக்க, வெடிகுண்டு எதுவும் இருக்கா எல்லாம் செக் பண்ணிடுவாங்க தரோவா. தப்பிக்கவே முடியாது. இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறவங்கலாம் செக் பண்ணுறாங்க. காரில் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்றேன். அக்கு வேறு, ஆணி வேறு, கையில் க்ளவுஸ் வேறு மாட்டியிருக்கேன். வேறு மூஞ்சி சாப்பாடு போடுறாங்க இவ்வளோடா. என்ன கார் என்னடா அது? இது நம்ம கார்ல ஏறிடுச்சு. எடுக்குதா? போச்சு, நம்ம கார்ல ஏற போகுதுன்னு நான் நினைக்கிறேன். வந்து நான் ஃபாக், மிஸ்டி ஃபாக் திருமலையில். அவங்க எல்லாரும் சிஆர்ஓ ஆஃபீஸில் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரூமோட வவுச்சரு, ஆதார் எல்லாமே நம்ம காரில் இருக்குது. அவங்க முன்னாடியே போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஏமா போயிட்டு இருக்கோம் இப்போ அவங்கள மீட் பண்ணுறதுக்கு. இங்கே திருமலை என்ட்ரன்ஸை பாருங்கள், பயங்கரமான புகை மூட்டம். உள்ளே வந்தாச்சு. திருமலைக்குள்ள சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு இப்போ போகணும். இங்கே ஒரு ஏசி பஸ் வேறு, ஃப்ரீ ஏசி பஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. எக்ஸலண்ட் மெமரைசிங் கிளைமேட் அட் திருமலை. எஸ், ஆற குத்து மதிப்பாக பார்க் பண்ணியிருக்கு. பாருங்க கிளைமேட்டு திருமலையில் அருமை அருமை. சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு வந்து சிஆர்ஓ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங். இங்கே போய் ரூம் வாங்க போகிறோம். கூட்டமாக தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி கிடைக்குதா என்ன ஏது அப்படின்னு. இங்கே சிஆர்ஓ ஆஃபீஸ் எப்படி இருக்குங்க, எப்படி உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க எல்லாம். நல்லா நடந்துட்டிய? வெரி குட் பூவா. ஓடிபியா வருமா? குளிச்சிய காலை நினைச்சிய? அதான் நினச்சிட்டியா ட்ரெஸ்ஸு? இதே திருமலாவில் போட்டிருக்கிற ரூமு. இதை ஸ்கேன் பண்ணிட்டு 15 மினிட்ஸில் ஒரு மெசேஜ் வரும், ஓடிபி. அதை கொண்டு போய் கொடுத்து சாவி வாங்கணும் போல். அதான் ப்ரொசீஜர்.
இங்கே சார்ஜிங் போர்ட்டு ஃபேனு எல்லாமே இருக்குது. ஃபேனு குளிர் தாங்கலைன்றதுனால எவனும் ஃபேன் போடவே மாட்டேங்கிறாங்க. இப்போ காரில் ஏறுங்க. காரில் அன்லாக் பண்ணிட்டு இப்போ காரில் ஏறு. அண்ணன் முன்னாடி போ. ஆதாரே வேண்டியது இல்லையோ. கேட்கல. ஆன்டிஜி எங்க இருந்தீங்க? ஆன்டிஜி என்ன எப்படி இருக்கீங்க? காலில் நொண்டிக்கிட்டே நடக்கிறீங்க. என்னாச்சு? ஏறுங்க ஏறுங்க. வாயிலிருந்து புகையாக வருது. இங்கே அந்த இதை காட்டுங்க, உங்கள் ஃபோனில் உள்ள மெசேஜை மச்சான். சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ் 241. இது கௌசிதாம்பா ரெஸ்ட் ஹவுஸு. சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸை கண்டுபிடிக்கணும். பார்க்கிங் கிடைக்கிறதே அபூர்வம். திருமலையில் பார்க்கிங் கிடச்சிருச்சு. சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸுக்கு ஜாமான்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகிறோம். அப்படியே ரைட்டில் போகிறாங்கல்ல ரூமு இருக்கிற இடம், இந்த பில்டிங்கில் தான் தங்க போகிறோம். 241 ரூம் நம்பர். தங்குற இடத்துக்கிட்டே மொட்டை எடுக்கிறவங்கலாம் இருக்காங்க. இதை இவன்கிட்ட வாங்கிட்டு அடுத்து இதை அவன்கிட்ட கொடுத்து கீ வாங்கணும். 241 போகலாம். தேர்ட் ஃப்ளோர் 241. ரூமில் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாமா, அவங்க உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாங்க மேலே சொர்க்க வாசல் திறந்த மாதிரி இருக்குது ரூமு. அப்படியே பின்னாடி இருந்து புகை மண்டலமாக அவிக்கி வருது. 241 found it finally after 15 to 20 minutes. You found the room finally. Good. எப்போ ஆன் பண்ணுறாங்க? இப்போ ரூமை திறக்க போகிறோம். இதுதான் நம்ம திருமலையில் போட்டிருக்கிற 100 rupees ப்ரீஷியஸ் ரூம். போட்டால் ஓடுது. அப்படி கவர்மெண்ட் எப்பயுமே இருந்தது கிடையாது. சூப்பர் ரூமாக இருக்குது. காலெல்லாம் இங்கே கழட்டி போடுது. காலை கழட்டி போடணுமாண்டா? ஹாஸ்பிட்டல் பெட்டு மாதிரி இருக்கு. நமீரா வேறு சுருண்டுட்டா, சுருளை கட்டி ஈரம் அடிச்சு கிடக்கு கட்டடம் கண்ட மணிக்கு. இன்னும் ஆன்ட்டி ஒரு மாதிரி நடந்து வர்றாங்க. வெல்கம் டு த 100 rupees திருமலா ரூம், சொர்க்கவாசல் ரூம். எவ்வளோ ஏமா வந்துட்டாங்க. இவ்வளோ வேகமாக வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப ஸ்பீடு. வெரி வெரி பேட். உங்களுக்காண்டி எவ்வளோ ஸ்நாக்ஸ் கீழே இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் பார்த்தாங்க. நம்ம 2 மணி நேரத்தில் வந்துட்டேன். பேண்ட் ஷர்ட் போட்டலாம், டி ஷர்ட் போடக்கூடாது. கொஞ்ச நேரம் தூங்குறதுன்னா படுத்துக்கோங்க ஆண்டி. இன்னொரு அரை மணி நேரத்தில் போவோம். இல்லை அப்படியே முடியும்னா கிளம்புவோம். அந்த ரெஸ்ட்டுக்கு தான் இந்த ரூம் போட்டிருக்கு. அடுத்த தடவை வந்து 3 ரூம் போட்டுடணும். இங்கேயே ஒரு 2 நாள் இங்கேயே தங்கிட வேண்டியது. என்ன செய்யணும், நடக்காமல் நேராக காரில் வந்து சல்லுன்னு வந்து இறங்கிடணும். இங்கேருந்து வெளியே ஃபுல்லாக காடு, காடும் காடு சார்ந்த இடங்களும். எந்நேரம் குரங்கு வரலாம். ஃபோன் பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கேன். சமீரா எதுக்கு வந்திருக்க? சாமி சிப்ஸு சாப்பிடுவாங்க. தரிசன அட்டையை ஏதாவது கொண்டு போனோம்னா இப்படி இப்படி எடுத்து அப்படி இந்த குழி எடுத்து
இதெல்லாம் உள்ளே விட மாட்டாங்க, இந்த காது மாட்டிக்கலாம். இங்கே ரூமில் இருந்து தரிசனத்துக்கு கிளம்பிட்டோம். இனிமேல் ஃபோனை வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் தரிசனத்துக்கு போயிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறோம். யாரா கணேஷ்குமார் ஆந்திர பிரதேஷ்லேருந்து இந்த ரூமை டொனேட் பண்ணியிருக்காங்க. எல்லா ரூமும் ஒவ்வொரு ஆள் டொனேட் பண்ணியிருக்காரு. கோபால் தாஸு, ராதாஷாம் எல்லாம் ஒவ்வொரு ஆள் டொனேட் பண்ணியிருக்காரு. ஃப்ளோருன்றதுனால நல்ல ஈரம் அடித்து பயங்கர லைட்லாம் தொங்குது. அந்த அளவுக்கு கேவலமாக வச்சுருக்காங்க. 100 ரூபா ரூமு. ஆனால் பெரிய ரூமாக இருக்குது. பட் ஒர்த்து தான், 100 ரூபாய்க்கு ஒர்த்து. ஹீட்ருலாம் போட்டு ஹீட்ரு ஒர்க் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. ஹாட் வாட்டர் எப்பயுமே வருது. திருமலை இங்கேருந்து வியூ பார்க்குறீங்களா, எப்படி இருக்கும் பாருங்க திருமலை. சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து கிளம்பிட்டோம். அடுத்த விலாகில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். மழை அப்படி தூரி தள்ளுது. நைட்டு பார்த்தீங்கன்னா 10:30 மணி ஆயிடுச்சு. அங்கே திருமலையிலேருந்து கீழே இறங்கி வர்றதுக்கு. வீடியோவும் ஒன்றுமே எடுக்கலை, ஏன்னா ஃபோனை கார்லேயே வச்சுட்டு போயிட்டேன். சிறப்பாக தரிசனம் முடிஞ்சிருச்சு. லேட் நைட்டாக வந்ததுனால மேலேயே சாப்பிட்டோம். திருமலையில் வந்து நான்வெஜ்ஜே கிடையாது, ஒன்லி வெஜ் ஹோட்டல்ஸ் மட்டும்தான். ரேட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தான். ஷாப்பிங்குமே எல்லாம் திகிடும் கூட ஆகிட்டாங்க. இந்தமாரி ரேட்டு கம்மியாகவே இல்லை திருமலையில். எல்லாம் வந்தாச்சு, கிளம்பியாச்சு. இப்போ செக் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹோட்டலில். இங்கே திருப்பதியிலேருந்து இப்போ சாப்பிட்டு கிளம்பிடுவோம். இந்த ரக்துல் வாங்கின புது கேப்பு இங்கே திருப்பதியில் வாங்கினேன். அவி ஏறி உட்காந்துட்டேன் ஊருக்கு கிளம்புறதுக்கு.